வந்துட்டு இப்ப என்ன சுகம் வாய்ஸ் வருது. என்ன டீ கிறுக்கா பிடிச்சிருக்கு? சத்யா ஃபேன் கிட்ட வச்சு பேசி பாரு, குரல் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா சுவானி, பாத்திரம் ஒளிய சவுண்ட் கேட்டல, என்னன்னு போய் பாத்துட்டு வா. நீ போய் பாத்துட்டு வா. காத்துல ஏதாவது விழுந்திருக்குமா இருக்கும். சத்யா, ஏ சுவானி, டிவி ஃபேன் எல்லாம் அந்தந்தால ஓடுது. கழுதையில எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, சோறு பால் நீ ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தட்டி போட்ட. இந்த பிள்ளைங்க எவெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு பாப்போம். இந்த பாட்டை ஃபேன் கிட்ட வச்சு படிச்சு பாப்போம் எப்படி இருக்கு. நீ ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வவாத்தி சேர்த்து வச்ச தாத்த பாட்டு தெரியல ஆதி காதலிக்க பூனை அவ்வளவு சுவாரு பாலு எல்லாம் கட்டி போட்டு தின்னுட்டு இருக்கு. உனக்கு காதலிக்க கைடு இல்ல. ஒரு நாளாடி நம்ம படிக்கிறதுக்கு கைடு இல்ல வாங்கி தானே நீ கேட்டிருப்பேடி. உனக்கு காதலிக்க கைடு கேட்பாங்க கைடு. இம்மா அது ஒரு பாட்டுமா, அதனால தான் படிச்சேன். பாட்டு உலகத்துல எத்தனை பாட்டு இருக்குடி? உனக்கு இந்த பாட்டு தான் படிக்கணுமா? மேல் படிக்க மாட்டேமா, தெரியாம படிச்சிட்டமா. இந்த வீட்ல எவ வாயில அது காதல கத்தரிக்கா நீ வரட்டு. தின்னு குடிய தின்னு. cos power n theta minus n c square into cos power n minus 2 theta into n square theta plus second solution is sin n theta equal to n into cos power n minus 1. ஏடி அம்மா, அடுப்பங்கரையில பூனை பொங்கி வச்ச சோறு பால் நீ எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாடி. செத்து போயிருந்தா படிச்சிட்டு இருந்தம்மா. படிச்சிட்டு இருந்தா இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு ஏடி சொல்லிருக்கு. பின்னாடி அந்த கதவை பூட்டி இருந்தா கூட பூனை வந்திருக்காதடி. இப்போ அந்த மனுஷன் வந்ததோட ஒரு நிமிஷம் பொறுக்காம சோத்த போட்டு கறியை ஊத்தின்னு சொல்லுவாங்களே, நான் எங்க போவேன்? படிச்சிட்டு இருந்தனால தான் பார்க்கல. உங்களால என்னைக்கு இந்த வீட்டை விட்டு விரட்டியனா அன்னை தான் எனக்கு நிம்மதி. போற இடத்துல இதே மாதிரி இருங்க. மாமியார் காரியை தலையில தூக்கி வச்சு சுத்துவா. அம்மா அம்மா பேட்டா. இங்க பாரு, படிச்சிட்டு இருந்தனால தான் சும்மா விட்டுட்டு போறேன். இல்லனா இதுக்கு முன்ன கைரடி சுக்கு சுக்கா முடிச்சிருப்பேன். பிள்ளைகளு வளரிய லட்சணம். நல்ல வேளை புக் எடுத்து வச்சனால தப்பிச்சோம். அத வாப்புளே விரிச்சு போட்டுக்கிட்டு இருந்து பாட்டு. எங்கெங்க இருக்காலும் அங்கங்க ஃபேன் லைட் டிவி எல்லாம் போட்டு வச்சிட்டு பேரியது. கரண்ட் பில் எவன் கட்டுவானே தெரியல. என்னைக்கு தான் பொறுப்பு வருமோ. இன்னைக்கு பூனை வந்து தட்டி போட்டுச்சு, நாளைக்கு எவன வந்து எனக்கு தூக்கி போனாலே இவ்வளவு இப்படி தான கிடப்பால்வ. பிள்ளைகளு வயசு காணாதா? ஐயம்மா கை. முதலே சொன்னம்லாடி, ஏதோ சவுண்ட் கேக்கு, என்னன்னு போய் பாரு. நீ தூரம் ஓடிரு. கை சுவானி, கொண்ட கையை தடையுடியே. தூரப்படி. உனக்குலாம் இந்த அடி பத்தாதுடி. அழகா பொங்கி வச்சுட்டு போன சோறு ஒரு பறக்கலாம் இப்படி சிந்தி போட்டுட்ட. இப்போ வந்து நிப்பாவ, என்னத்தை கொடுப்பேன்? முதல்ல எல்லாத்தையும் தூத்து அள்ளுவோம். இந்த வழக்கு மாத்த எங்க போட்டேன்? சுவானி, அம்மா தான் அடிக்க வரான்னு தெரியல. அந்த ஆளு ஓட வேண்டியதானே, எதுக்கு நின்று அடி வாங்கியா? மறுபடியும் டிவி ஃபேனெல்லாம் போட்டு போயாச்சு. சவம் எவ்வளவு அடிச்சாலும் இவ்வளவு திருந்தம்டாள்வ. ஆமா, வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம தானே டிவி ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணோம். அப்ப இந்த பெரிய பிள்ளை இதுல கிடையாத. வேற எப்ப மக்கள் படிக்க போனா? அக்கால பத்தியா எப்படி புக்கத்துக்கு வச்சு தப்பிச்சே நீ. ஆனா சுவானி, நான் தூக்கி வச்சிருந்தது என் புக்கு கிடையாது, புக்கு. இதெல்லாம் அக்கிட்ட இருந்து பார்த்து பழகணும் சுவானி. ஒன்னிய மாதிரிலாம் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு. நடிக்கிறதுக்குலாம் உனக்கு தெரியும், படிக்கிறதுக்கு தான் தெரியாது. நீ புக் எடுத்து வச்சா கூட யாரும் உன்னை நம்ப மாட்டாவ. ஏனென்றால் நீயோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நானும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். நடி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ மாட்டதான் போறா. ஒன்னு சொல்லியும் கேட்டுக்க, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுவான். ஆண்டவன் கைய முடியானா கைய வெட்டி முறிக்கானான்னு இப்ப தெரியும். சொல்லு சொல்லு. பயந்துட்டியா? சத்யா, பால சத்யா. பாஷா பாஷா. என்ன சத்தம் என்ன சத்தம்? போய் பாப்போம். இப்ப உருட்டியது பூனையோ யானையோ. தெரியாம சொல்லி
ஒன்னு சொல்லியேன் கேட்டுக்க. யா 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 சோனியா சீண்டுன தாங்க மாட்டேன். இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? இப்போ தீபத்தை சாலம் எப்படியும் 2-2.5 ஆயிரம். பசியோடி வருவாப்ல. சரி எங்க வரவனு கேட்டு வார வழியிலேயாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஹலோ. சத்யாப்பா கிளம்பிட்டீல? ஆமா ராணி, நான் வீட்டு பக்கத்துல வந்துட்டேன். ஐயோ வீட்டுக்கிட்ட வந்துட்டாவல. 2 சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லலாம்ல பார்த்தேன். சரி சொல்லி பார்ப்போம். எங்க இந்த சாப்பாடு சோறு போட்டு ஆறவே ராணி, நான் வந்துருவேன். ஆறவைன்லாம் சொல்லியாவ நல்ல பசியில வரவுகளே. இப்போ போய் சோறை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னா வேண்டானி பட்னியா கிடந்துக்கிடுவாங்களே. எங்க பார்த்து மெதுவா வாங்க. சரி சரி வைக்க. இப்போ என்ன செய்ய? நமக்கே இப்படி பசிக்கு, இனி அவிய வருவாவ பிள்ளைகளு பாவம். சரி லட்சுமியாவது பொங்கிட்டாலான்னு பார்ப்போம். பார் பாஷா பார் பால் வடியும் முகத்தை பார் பீசு பீசா கிழிக்கும் போது பச்சை மண்ணை போல் இருக்கும் சிரிப்ப பாருடா. இவ ஜாதகத்தை மாத்தி வச்ச ஆளு யாருடா? லட்சுமி ஏ லட்சுமி. ராணியக்கா. லட்சுமி சோறு கறி வச்சிட்டியா? சோறு பொங்கிட்டங்க, கறி என்ன வைக்கல. இப்பதான் மீன் கழுவிட்டு இருக்கேன். ஐயா அப்படியா? ஏங்க எங்க வீட்டாளுக்கு சாப்பிடதான் லட்சுமி. ஏங்க மீன் வாங்கிட்டு போனியல, உடம்புக்கு எதுவும் முடியலையோ? இல்ல லட்சுமி, சோறு பொங்கி கறி எல்லாம் வச்சிட்டேன். கடைக்கு போயிட்டு வரதுக்கு முன்ன பூனை அவ்வளத்தையும் தட்டி போட்டுட்டு. ஐயே அதான் இப்ப வீட்டுக்கு வருவாவ. ஏக்க காலையில முத்துமாரி அப்பாக்கு சாம்பாரும் கேரட் பொரியலும் கீரை கூட்டம் வச்சே, அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் கொடுக்குறீங்களா? சரி லட்சுமி. ஸ்டவ் புளிக்க. ஏ சோனி சோனி. என்னம்மா? ஏடி கொஞ்சம் இங்க வா. தண்ணிக்கு என்னங்க? மீனை பாக்க ஊத்திராம லட்சுமி பாத்துக்க. இது அப்பா என்ன செய்வ? பைக்கை விட்டுட்டு நிக்காவுமா. அப்பாவை இருக்க சொல்லிட்டு இந்த சோற அடுப்பங்கரையில கொண்டு மூடி வை. நான் லட்சுமி அத்தை கறியும் கூட்டம் தருவா. வாங்கிட்டு 1 நிமிஷத்துல ஓடி வரேன். சரிம்மா. லட்சுமி நான் எடுத்து தரேங்க. ஏக்க காணுமாக்க? தாராளம் காண லட்சுமி. நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேங்க. ஆட்டுக்க. சத்தியமா பிள்ளை யார் மக்கள் இப்படி கட்டி போட்டா? எப்ப அம்மா அவளை அவுத்து விடப்படாதுன்னு சொல்லியிருக்கா. அவுத்து விடப்படாதுனால அவளை எங்க பிள்ளைல நான் இல்லாத நேரம் அடிச்சு கொண்டு போடுவா அவளுக்கு. எங்க சாப்பிடுவாங்க. பிள்ளை எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கா? பிள்ளை இவ்வளவு செய்ய வேலைக்கு இவ்வளவு கட்டியா போடணும். சாப்பிட வாங்க, வாயில என்னத்தை கேட்டுட்டு போறாங்க. ஏன் மக்களே என்ன செஞ்சிய? நாங்க ஒண்ணுமே செய்யலப்ப. பூனை அம்மா பொங்கி வச்சிருந்த சோறு பால் எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு அதுக்கு எங்களை போட்டு அடிக்கா. கதவெல்லாம் பூட்டி எடுத்து வைக்கண்டாமா மக்களே? எப்ப பூனை சோறை தட்டி போட்டதுக்கு அம்மா அடிக்க ஒத்தைக்கு தான் செஞ்சா. இவ நல்ல பொய் சொன்னா, அதுக்குதான் கெட்டி போட்டிருந்து. பொய்லாம் சொல்லலப்ப. அம்மா அடிச்சு போடுவானி பயந்து போய் புக் எடுத்து படிச்ச மாதிரி நடிச்சேன். வாணி அம்மா ஒரு கோவத்துல அடிப்பா. அக்கா அடி வாங்கும்போது நீ பிடிக்க வேண்டியதுன்னு. அவளுக்கு முன்ன எனக்கு தான் அடி விழுந்துச்சு. எனக்கு அடி விழும்போது அவ பிடிக்காதுஞ்சா. எப்படி சிரிச்சா தெரியுமா? ஏ வாங்க. அண்ணா ஆரம்பிச்சிட்டா வாங்க. சோறு குறையாதான் இருக்கு, காணுமோ என்னது. ராணி அதுல இருங்க. ஏடி நீங்க 2 பேரும் வாங்க, அம்மா அள்ளி தரேன். பிள்ளைல சோறெல்லாம் பூனை தட்டிட்டுல சொன்னவ. பரவாயில்லையே, உண்மை சொல்லிருக்காள்ல. சொல்லு, பூனை வாய் வச்சதை தந்து விடாத. பிடிங்க, பூனை வாய் வச்சது தாராவலாம். சொல்லு அம்மா. லட்சுமி வீட்டுல உள்ளங்க. வீடு விட சோறு வாங்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு வேண்டாம். இருங்க. என்ன ராணி இது? நானா போய் வாங்கல, இப்படி பூனை தட்டி போட்டுட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். லட்சுமி தான் ஏதோ சோறு நிறைய பொங்கிருக்கு, அண்ணனுக்கு கொண்டு கொடுங்கன்னு தந்தா. நான் வேண்டா அது யாசோன்னு சொன்னேன். உரிமையே எங்க அண்ணன் சாப்பிடவனி தந்து விட்டுருக்கா. நீங்க அவளை வேறையா பாக்குறீங்க. ஏமா வேறையா பாக்கல, அவ வீட்டுக்கு கணக்கா பொங்கிருப்பா. நீ அதுல போய் வாங்கிட்டு வந்திருக்கா. நான் அவட்ட வாங்குவேன், அவ என்கிட்ட வாங்குவா. இனி நான் பொங்கனோடனே அவளுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு என்னையா? இனில அந்த பழக்கத்தை வச்சுக்கிடாத ராணி, எனக்கு பிடிக்காது. சரி சரி சாப்பிடுங்க. சரி வாங்க மக்களே. இவ்வளவுதான் சோறு இருக்கு, ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருங்க. 10 நிமிஷத்துல மாதிரி சோறு வாங்கிடுவேன்னா உனக்கு. நான் பொங்கின பிறகு சாப்பிட்டுக்கிடுவோம்க்கா, நீங்க சாப்பிடுங்க. என்னம்மாக்கா என்ன அணக்கல்லாம சாப்பிடுறியா? உங்க தங்கச்சி சாப்பாடு என்ன சொல்லுவு? நல்லாதான் இருக்கு. நீ சாப்பிட்டியா? ஆமா நான் கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டேன். சாப்பிடுங்க. பொய் சொல்லாத, அது எப்படி நீ சாப்பிட்டுருப்பா? சாப்பிட்டேன் ஐயா, சாப்பிடுங்க. ஒருவா சோத்தை கொடுக்கறதுக்குன்னு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குமா? என்னம்மா